Welcome to Swatni Story Time in Tamil. Let's begin our fun adventure. ஒரு காட்டில் சிங்கராஜாவுடன் குள்ள நரியும் காகமும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். மற்ற விலங்குகள் இவர்களை கண்டு அஞ்சுவார்கள். இவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருந்தனர். சிங்கராஜா வேட்டையாடும் உணவை இவர்களோடு பகிர்ந்து கொள்வார். விறகு வெட்டி ஒருவர் அந்த காட்டில் உள்ள மரங்களை வெட்டி அதை வியாபாரம் செய்து வந்தார். ஒரு நாள் அவன் மனைவி அவனிடம் ஒரு கேள்வி கேட்டாள். காட்டில் உள்ள விலங்குகளால் ஆபத்து வந்தால் என்ன செய்வீர்கள் என்று. அதற்கு அவன், என்னிடம் சரியான திட்டம் இருக்கிறது என்று கூறினான். விறகு வெட்டி காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்தான். அவன் மனைவி கூறியது போலவே சிங்கம் ஒன்று அவன் பின்னே நின்று கொண்டிருந்தது. தனக்கு சரியான உணவு கிடைத்துவிட்டது என்று எண்ணியது. திரும்பி பார்த்த விறகு வெட்டி சற்று பயத்தில் உறைந்தான். பின்பு சிங்கத்திடம் தந்திரமாக பேச ஆரம்பித்தான். வணக்கம் அரசே, நீங்கள் இங்கே வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். உடனே, சிங்கம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டது. விறகு வெட்டி தந்திரமாக பேசினான். நீங்கள்தான் காட்டின் அரசன் அல்லவா, அதனால்தான் என்று கூறினான். உடனே விறகு வெட்டி, அரசே, உங்களுக்கு தினமும் நான் உணவு எடுத்துக் கொண்டு வருகிறேன். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறினார். சிங்கமும் சரி என்றது. குள்ளநரியும் காகமும் பசியில் வாடின. ஏன் சிங்கம் வேட்டையாடாமல் இருக்கிறது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தன. என்னதான் நடந்தது என்று சிங்கத்திடம் கேட்க குகைக்கு வெளியே காத்திருந்தன. ஆனால் சிங்கம் வரவில்லை. ஒரு நாள் குள்ளநரியும் காகமும் சிங்கத்துடன் சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்க சென்றன. ஆனால் சிங்கம், Don't follow me. குள்ளநரியும் காகமும் சிங்கத்திற்கு தெரியாமல் பின்தொடர திட்டம் தீட்டின. ஓஹோ, சிங்கத்துக்கு இப்படித்தான் உணவு கிடைக்கிறதோ என்று மறைந்திருந்து பார்த்தன. இப்படியே விட்டால் நாம் பசியில் இறந்து விடுவோம். அந்த மனிதனை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டின. அரசே, நீங்கள் வேட்டையாடாமல் இருப்பதால் மற்ற விலங்குகளுக்கு உங்கள் மீது உள்ள பயம் போய்விட்டது. நீங்கள் மீண்டும் வேட்டையாட வேண்டும். மேலும் உங்கள் புதிய நண்பரை எங்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று நரி தந்திரமாக கூறியது. சிங்கமும் நரியின் பேச்சை கேட்டு அவர்களை விறகு வெட்டியிடம் அழைத்துச் சென்றது. இதை அறிந்த விறகு வெட்டி மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். அரசே, நான் உங்களிடம் என்னை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறினேன். ஆனால் நீங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதியை தவறிவிட்டீர்கள். இனிமேல் நாம் இருவரும் நண்பர்களாக இருக்க முடியாது என்று கூறி தன்னை காத்துக்கொண்டான். வாழ்க்கையில் பின்பு ஏற்படும் ஆபத்தை இப்போதே உணர்ந்து அதற்கு ஏற்ற திட்டத்தை வகுத்து செயல்படுத்தியதால் விறகு வெட்டி தப்பித்தான். ஆனால் சிங்கம் கஷ்டப்படாமல் உணவு கிடைக்கிறது என்று வேட்டையாடாமல் இருந்ததால் பின்பு அதனால் வேட்டையாட முடியாமல் பசியில் வாடியது. வாழ்க்கையில் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் சுய சிந்தனையுடன் சிந்தித்து வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்பதை இக்கதை உணர்த்துகிறது. இந்த கதையின் அனிமேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.